Hey folks, welcome to my channel. நம்ம டாக்கீஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டிஷ் என்னன்னு கேட்டீங்கன்னா பச்சை பயிறு மற்றும் ஜவ்வரிசி இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு சூப்பரான ஹை புரோட்டீன் தோசை தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசின்ல ஒரு கப்பு வந்து பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஒரு 4 ஸ்பூன் அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம ரெகுலரா சாப்பிட்ற பச்சரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பேசின்ல அரை கப்பு வந்து ஜவ்வரிசி, இதுதான் ஹிந்தியில சாபுதானான்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுத்தையும் தண்ணியில வந்து ஒரு 8 hours நீங்க வந்து ஊற வச்சிருங்க. ஸோ இப்போ 8 hours ஊற வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜவ்வரிசியில வந்து இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடிகட்ட போறோம். இந்த மாதிரி ஒரு அரிப்பை அல்லது வடிகட்டி வச்சு நம்ம வந்து அந்த வாட்டரை வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது இந்த மாதிரி மிக்சியுடைய கிரைண்டிங் ஜார்ல நம்ம வந்து என்னென்ன ஆட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஜவ்வரிசியில ஒரு பாதி குவான்டிட்டியை எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து அந்த பச்சை பயிரை வந்து ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடுங்க. அதுலேயே கொஞ்சம் 4 ஸ்பூன் அரிசியை ஆட் பண்ணோம் இல்லையா, எல்லாத்தையுமே சேர்த்து ஆட் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து ஒரு 4-5 தூண்டு இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு சூப்பராக கிரைண்ட் பண்ணி மாவு ரெடி பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்து தோசை வாக்குறதுக்கான அந்த மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு, பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த கிரைண்டிங் ஜார்ல இருக்கிற அந்த மாவெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. மீதம் இருக்கிறதெல்லாம் வாட்டர் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி இந்த மாவோட கலந்துருங்க. அடுத்தது அந்த மீதி இருக்கிற அந்த ஜவ்வரிசி இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து இதுல ஆட் பண்ணுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெருங்காய பொடி, அடுத்தது வந்து சீரக பொடி நான் ஆட் பண்றேன். சீரகம் எடுத்து பொடி இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம பொடி செஞ்ச பொடி ஆட் பண்றோம். அதுக்கப்புறமா உப்பு, அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் ஆட் பண்ணுங்க. தேவையான அளவு டொமேட்டோ ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணலாம். கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறேன். கேப்சிகம் வேணா ஆட் பண்ணிக்கலாம், பட்டாணி கூட ஆட் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ போட்டு சூப்பராக மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய பேட்டர் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி ஒரு பேன்ல தான் நான் வந்து ரெடி பண்ணுறேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது எண்ணெய் வந்து நல்லா பேன்ல வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிடுங்க. அடுத்தது இந்த மாவை ஊற்றிடுங்க. ரெகுலராக நீங்கள் எப்படி தோசை வாப்பீங்களோ அதே மாதிரி தான் பாருங்க. அடுத்தது வந்து ஒரு ஸ்பூன் இல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துங்க. கொஞ்ச நேரத்துக்கு மூடி வச்சிருவோம். சரிங்களா? ஒரு பக்கம் கம்ப்ளீட்டா வெந்துடும். ஒரு 2 minutes கழிச்சு ஓபன் பண்ணி பாருங்க. திருப்பி போடுங்க. பாருங்க அந்த சைடு நல்லா வெந்துருச்சு. மறுபடியும் எண்ணெய் ஊத்திட்டு மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறமா ஒரு 1 minute ஓபன் பண்ணிடலாம். பாருங்க 2 பக்கமும் சூப்பரா குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷ் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.